கட்டணம் வசூலிக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளின் உரிமம் ரத்து. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை. பாலியல் புகாரில் சென்னை மகரிஷி வித்யாமந்திர் பள்ளி ஆசிரியர் ஆனந்தன் போக்சோவில் கைது. செட்டிநாடு வித்யாசிரம் பத்ம சேஷாதிரி பள்ளி நிர்வாகிகளிடம் குழந்தைகள் உரிமைகள் நல ஆணையம் விசாரணை. சென்னையில் பட்டாக்கத்தை கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டிய 7 பேர் கைது. சமூக வலைதளங்களில் வெளிவந்த வீடியோவை வைத்து நடவடிக்கை. கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பன்னிரண்டு மாநில முதலமைச்சர்களுக்கு தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். பல்வேறு விஷயங்களில் ஒத்த கருத்தை ஏற்படுத்துவதற்காகவும் மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதற்காகவும் இந்த ஒரு முயற்சியை அவர் முன்னெடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், விவரம் என்ன? இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய அம்சங்கள் என்னென்ன? தேவா, கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் காலாண்டுகள் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு கூடுதல் காலம் 12 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறு ஆலைகள் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று அந்த மத்திய அரசை வலியுறுத்துவதற்கு அனைவரும் ஒருமித்த குரலாக மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் என்ற ரீதியில் அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய முக்கிய விவரங்கள் என்ன? அந்த 12 முதலமைச்சர்கள் யார் யார்? எந்தெந்த மாநிலங்களை தன்னுடைய குரலுக்கு வலு சேர்ப்பதற்காக முதலமைச்சர் அணி திரட்டுறாரு? பாண்டிராஜ், தற்போது முதலமைச்சருடைய கடிதத்தில் என்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? எந்தெந்த மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு? தேவா, இந்த கொரோனா பெருந்தொற்றினுடைய இந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் மற்றும் சிறு கடனாளர்கள் இரு காலாண்டுகளுக்கு கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கு கூடுதல் அவகாசம் வழங்குவது தொடர்பாக ஒன்றிய நிதியமைச்சர் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் மற்றும் இந்த கோரிக்கையை ஒற்றை அமைப்பாக நாம் வலியுறுத்த வேண்டும் என 12 மாநில முதலமைச்சர், குறிப்பாக கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 12 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் ஏற்கனவே தடுப்பூசி கொள்முதல் செய்வதற்கான சரியான ஒற்றை பேரமைப்பாக ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் என்று பல்வேறு மாநில அரசுகள் வலியுறுத்தினும் அதனை பிரதமரும் நேற்று தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கும் என்று தெரிவித்தது. இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கானது முதல் அலையில் வழங்கப்பட்டது போல இந்த 2வது அலையானது தற்போது இருக்கிறது. இந்த ஊரடங்கில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் சிறு கடனாளர்களை கொரோனா பெருந்தொற்றின் 1வது மற்றும் 2வது அலைகளின் போது வெவ்வேறு தன்மைகள் நடத்தும் இந்த பிரச்சனை தொடர்பாக நாம் ஏற்கனவே கருத்து கொண்டு சென்றிருக்கோம். இருந்தாலும் இந்த விவகாரத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டது உள்ளூர் அடிப்படையில் அந்தந்த மாநில அரசுகளால் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு சுமார் 5 கோடி வரையில் நிலுவைகளை கூடிய அந்த அனைத்து சிறு கடனாளர்களுக்கும் அதே போல குறைந்த அளவு 2021-22 ஆண்டினுடைய முதல் 2 காலாண்டுகளுக்கு கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கும் கூடுதல் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் இந்த கருத்தினை ஒன்றிய நிதியமைச்சர் மற்றும் இந்திய வங்கியினுடைய ஆளுநர் ஆகிய இருவரின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனும் அனைத்து மாநில முதலமைச்சர்களை தான் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். தேவா, குறு ஆலைகள் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் வலியுறுத்துவதற்காக 12 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க பாண்டிராஜ். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் விதிகளை மீறி இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தளர்வுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. தமிழ்நாட்டில் ஊரடங்கு தளர்வு காரணமாக மளிகை கடைகள், இறைச்சி, எலக்ட்ரிக்கல் கடைகள் உள்ளிட்ட தனிக்கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இயங்க தொடங்கியுள்ளன. வாடகை டாக்ஸிகள், ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்க தொடங்கியுள்ளதால் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பெருநகரங்களில் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளது.
சென்னையில் போலீசார் வாகன தணிக்கையை குறைத்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பதிவு சோதனை மேற்கொள்ளப்படாமலேயே பயணித்தனர். தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகமாக உள்ள திருப்பூரில் ஏற்றுமதி சார்ந்த பின்னலாடை நிறுவனங்கள் 10 விழுக்காடு ஊழியர்களுடன் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கேரிபாளையம், PN ரோடு ஆகிய பகுதிகளில் 10 விழுக்காட்டிற்கு அதிகமான ஊழியர்களை கொண்டு இயங்கிய நிறுவனங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். குமரி மாவட்டம் குளச்சலில் 1 மாத காலத்திற்கு பின் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் அதிக அளவில் நெத்திலி மீன்களுடன் கரை திரும்பினர். இதனை அறிந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிக அளவில் குவிந்து தனிநபர் இடைவெளியின்றி மீன்களை வாங்கினர். புதுச்சேரியிலும் ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ளன. காய்கறி, மளிகை கடைகள் உள்ளிட்டவை கூடுதல் நேரம் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகளில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் காலை நேரத்தில் நடைபயிற்சி செல்லவும், வழிபாட்டு தலங்களை மாலை 5 மணி வரை திறக்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதால இந்த வாக்கிங் எங்களுக்கு ரொம்ப நடைபயிற்சி ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இதை கொடுத்ததுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். 42 நாள் கோயில் சாத்தி வச்சுருந்தாங்க. கொரோனா டைம்ன்றனால யாரும் கோயிலுக்கு அலோடு கிடையாது. இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாளுமே கரெக்டாக இன்றைக்கி கோயில் திறந்துருந்தாங்க. இதான் சாமி தரிசனம் கிடச்சிது, சந்தோஷமாக இருந்தது. மன அழுத்தமாக இருந்தது சார். சாமி தான் நமக்கு இதுவே. எதாக இருந்தாலும் சாமிக்கிட்ட தான் சொல்லுவோம். மனுஷர்கிட்ட சொன்னால் கூட பிரச்சனை வரும். அதனால் எனக்கே இதுவாக இருந்தது. இன்றைக்கி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. புதுச்சேரியில் 42 நாட்களுக்கு பிறகு மதுபான கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. மதுக்கடைகள் முன் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க தரையில் வட்டம் போடப்பட்டுள்ளது. போன டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொரோனா வரி விதிச்சாங்க. இது தமிழ்நாடு சரக்கார இருந்தால் தான் தமிழ்நாட்டு மனிதர்கள் இங்கே யாரும் வரமாட்டாங்க. பாண்டிச்சேரி இருக்கிறதுனால கொரோனா கம்மியாக இருக்கிறதுனால இப்போ அதே வேலைக்கு இருக்கிறதுனால மக்களுக்கு, குடிமக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். புதுச்சேரியில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டதை அடுத்து எல்லைப் பகுதிகளில் உள்ள கடைகளில் கடலூரைச் சேர்ந்த மது பிரியர்கள் குவிந்தனர். கடலூரை ஒட்டியுள்ள முள்ளோடு பகுதியில் உள்ள மதுபான கடையில் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் கூட்டம் அலை மோதுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்த குழந்தைக்கு குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக பொருத்தப்பட்ட ஊசியை எடுப்பதற்கு பதிலாக கட்டை விரலை செவிலியர் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் பகுதியை சேர்ந்த விவசாயி கூலி தொழிலாளியான கணேசன் ஓராண்டுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இவருடைய மனைவி பிரியதர்ஷினிக்கு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. 9 மாதத்திலேயே குழந்தை பிறந்ததால் வயிற்றில் கோளாறு இருப்பதாகவும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம் என்று கூறிய மருத்துவர்கள் குளுக்கோஸ் ஏற்றி வந்தனர். இந்நிலையில் குழந்தை நலம் பெற்றதை அடுத்து வீடு திரும்பலாம் என்று மருத்துவர்கள் நேற்று தெரிவித்தனர். குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக பொருத்தப்பட்டிருந்த ஊசியை அகற்றுமாறு செவிலியர்களிடம் பெற்றோர் கூறியுள்ளனர். அப்போது ஊசியுடன் பேண்டேஜை கத்திரிக்கோள் மூலமாக அகற்றிய போது கட்டை விரலை செவிலியர் வெட்டி எடுத்துள்ளார். இதனால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டை விரலை கையிலேயே வைத்திருப்பதாகவும் நாளைக்குள் சரியாக விட பிளாஸ்டிக்கை வைத்து ஒட்டுவோம் என்று மருத்துவர்கள் கூறியதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். குழந்தை பெண் குழந்தைக்கு வயிற்று பிரச்சனைங்கிறதுனால தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தாய்ப்பால் கொடுக்காம சிரஞ்சியை போட்டிருந்தாங்க கையில் குளுக்கோஸ் சேர்த்துறதுக்காக நேற்று டிச்சார்ஜ்னு சொன்னதுனால ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி நர்ஸுக்கிட்ட கொண்டு காட்டையில் என்னோடய குழந்தை கையில் உள்ள பேப்பை வெட்டுறதுக்காக வேண்டி கத்திரிக்கோலை வச்சு வெட்டதுனால என்னோடய குழந்தை கையை கட்டவரில் துண்டாகி போயிடுச்சு. விரல் கையில் வச்சு விட்டுருக்காங்க, ஒட்டி விட்டுருக்காங்க. ஆமாம், நாங்கள் இப்போ இன்றைக்கி காலையிலே கேட்டதுக்கு நாளைக்கு சரியானால் தான், சரியாகலைனாக்கா ஏதாவது பிளாஸ்டிக் இது வச்சு தான் ஒட்டுவோம், வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்களாம் கட்டாயப்பட்டு கேட்டது பிறகு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனையில் முதல்வர் ரவிக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்தவர், குழந்தை கையை ஆட்டியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவதாக தெரிவித்தார். கைவிரலில் தையல் போடப்பட்டிருப்பதாகவும் 3 நாட்களுக்கு பிறகே குழந்தையின் விரல் சேர்கிறதா என்பது தெரியவரும் என்றும் கூறியுள்ளார். குழு அமைத்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் செவிலியர் மீது தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதல்வர் ரவிக்குமார் உறுதியளித்தார். போன லைன் அந்த லைனை பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது குழந்தை ஆட்டினதுனால கட்டாயிடுது. இந்த விரல் துண்டு பெருவிரல் இருக்கு இல்லையா, அதனுடைய நுனிப்பாகம் கட்டாயிருக்கு. கட்டாயம் டாக்டர் சார் தையல் போட்டிருக்கிறாங்க. அவங்க அறுவை சிகிச்சை, குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர் தையல் போட்டிருக்காங்க. நேற்றையும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தையல் போட்டிருக்கு அப்படின்ட்டு. சரி, அந்த தையல் போட்டிருந்தா ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். எதுவுமே நம்ம ஒரு அன்பயஸ்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். பண்ணிட்டு நான் கண்டிப்பா இவங்க மேல மிஸ்டேக் இருந்தால் நிச்சயமா ஆக்ஷன் எடுப்போம்.
அந்த உறுதி நான் தரேன். முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள 28 வளர்ப்பு யானைகளுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படக்கூடிய 9 சிங்கங்களுக்கு கடந்த வாரத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் பெண் சிங்கம் ஒன்று உயிரிழந்தது. இதையடுத்து நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமில் தீவிர கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2 நாட்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு செய்த காப்பகத்தின் கள இயக்குநர் கௌசல் யானைகளுக்கான உணவு வழங்குவதற்கான நேரத்தை அதிகரித்து உத்தரவிட்டார். யானைகளுக்கு தனித்தனியாக உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யானை பாகங்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்குள்ள 28 யானைகளுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சளி மற்றும் ஆசனவாயு மாதிரிகள் இன்று காலை எடுக்கப்பட்டன. வாழைத்தோட்டம் பகுதியில் கடந்த மாதத்தில் பிடிபட்ட ரிவால்டோ யானைக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மாதிரிகள் விமானம் மூலமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பப்படுகிறது. பரிசோதனை முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச ஊடக வலைத்தளங்களான நியூயார்க் டைம்ஸ், CNN உள்ளிட்ட இணையதள சேவை முடங்கியதால் பயனாளர்கள் அவதிக்கு உள்ளாகினர். நியூயார்க் டைம்ஸ், CNN உள்ளிட்ட சர்வதேச இணைய ஊடகங்களை உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானவர்கள் பின்பற்றி வருகின்றனர். இந்நிலையில் இன்று மதியம் நியூயார்க் டைம்ஸ், CNN, BBC, தி கார்டியன், ப்ளூம்பர்க் நியூஸ் மற்றும் பினான்சியல் டைம்ஸ் உள்ளிட்ட இணையதளங்கள் முடங்கின. இதனால் அதனை பின்பற்றக்கூடிய பயனாளர்கள் அவதிக்கு உள்ளாகினர். இணைய சேவை முடங்கியதற்கான காரணம் தெரியவில்லை என்றும் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவில் ஆர்டிக் பனிக்கடலில் சிக்கிய நாய்க்குட்டியை ரஷ்ய கடற்படையினர் பத்திரமாக மீட்டனர். ரஷ்யாவின் ஆர்டிக் கடற்கரையில் உள்ள மைஸ் காமெனிகா பகுதியில் வளர்க்கப்பட்ட ஜெகா என்ற நாய்க்குட்டி கடந்த மாதம் 21ஆம் தேதி காணாமல் போனது. இதனையடுத்து அந்த நாய் நடுக்கடலில் பனிக்கட்டி உறைந்த பகுதிகளில் ஒரு வாரமாக தவித்து வந்ததை அந்நாட்டு கப்பல் மாலுமிகள் கண்டறிந்தனர். இதனையடுத்து அங்கு சென்ற வீரர்கள் நாயை பத்திரமாக மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். மாலுமிகள் நாயை மீட்ட காட்சி வெளியாகியுள்ளது. ராமநாதபுரத்தில் 5000 குடும்பங்களுக்கு 15 டன் தக்காளியை இலவசமாக வழங்கிய காய்கறி மொத்த வியாபாரிக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் காய்கறி மார்க்கெட் பகுதியில் 30 ஆண்டு காலமாக காய்கறி மற்றும் தக்காளி மொத்த விற்பனையாளராக இருப்பவர் மணிகண்டன். கொரோனா ஊரடங்கால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து சுமார் 15 டன் தக்காளியை அவர் இறக்குமதி செய்துள்ளார். இதனை தலா 2 கிலோ வீதம் பிரித்து ராமநாதபுரம் நகர் பகுதியில் உள்ள 5000 வீடுகளுக்கு விநியோகித்தார். 10 ஷேர் ஆட்டோக்கள் மூலமாக வீடுகளுக்கே சென்று விநியோகித்ததை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பு அரணாக உள்ளது என தேசிய கோவிட்-19 பணிக்குழுவின் மூத்த உறுப்பினரும் மருத்துவருமான நரேந்திரகுமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள அவர், சமீபத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் 25% குழந்தைகள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கொரோனா முதல் அலையை விட 2வது அலையில் அதிக அளவில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை பெற்றோர் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், குழந்தைகளுக்கு கட்டுப்பாடற்ற காய்ச்சல், அதிக தூக்கம் போன்ற அசாதாரண அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பெற்றோர் மருத்துவரை அணுக வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்கள் இரட்டை முகக்கவசத்தை அணிவதுடன் தனது சுற்றுப்புறங்களை தவறாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என மருத்துவர் நரேந்திரகுமார் அகர்வால் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு அதற்கான உரிய இறப்பு சான்றிதழை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், கொரோனா தொற்றால் இறந்தவர் வேறு காரணங்களால் இறந்தார் என்று இறப்புச் சான்றிதழ் கொடுப்பதாக மாநிலம் முழுவதும் புகார்கள் எழுவதை சுட்டிக்காட்டினார். இதனால் ஒரு சிலர் இறந்தோரின் உடலை வீட்டிற்கு எடுத்து சென்று இறுதிச் சடங்கு செய்வதால் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் பெற்றோரை இழந்து வாடக்கூடிய குடும்பங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் அறிவித்திருக்கக்கூடிய நிவாரண உதவிகள் கிடைப்பதில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா நோயால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதையும், கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி இறந்தவரின் உடலை அடக்கம் செய்வதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என கூறியுள்ளது.
கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை நந்தனத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா பகுதியில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல் இன்று முதல் 10ஆம் தேதி வரை தெற்கு வங்கக்கடலில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், எனவே அப்பகுதிக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி கடல் பகுதியில் நெத்திலி மீன்கள் அதிக அளவில் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீன்பிடி தடைக்காலம் என்பதால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் உள்ளனர். இதேபோல் முழு ஊரடங்கு காரணமாக ஃபைபர் படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடந்த சில தினங்களாக கடலுக்குள் செல்லவில்லை. இந்நிலையில் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதால் தூத்துக்குடி துறைமுக பூங்கா கடற்கரை பகுதியிலிருந்து ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதில் சுவை மிகுந்த நெத்திலி மீன்கள் அதிக அளவில் சிக்கின. கரைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த மீன்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கப்பட்டன. மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இலவச கொரோனா தடுப்பூசி விநியோகம் தொடர்பான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மக்கள் தொகை, தொற்று பாதிப்பு மற்றும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெறும் விதம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இனி தடுப்பூசிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தடுப்பூசி வீணாக்கப்பட்டால் குறிப்பிட்ட மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான ஒதுக்கீடு குறைக்கப்படும் எனவும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது. மாநில அரசுகள் கொள்முதல் செய்து வந்த 25% தடுப்பூசிகளையும் இனி மத்திய அரசை இலவசமாக வழங்கும் என பிரதமர் தெரிவித்த நிலையில் இந்த உத்தரவு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 18,000க்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. மொத்தமாக தமிழகம் முழுவதும் 18,023 பேருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கோவையில் அதிக அளவுக்கு தொற்று பதிவாகி வந்த நிலையில் இன்றும் கோவையில் 2,439 பேருக்கு தொற்று பதிவாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் 1,437 பேருக்கு வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கோவையில் தான் அதிகபட்சமாக கொரோனா தொற்று என்பது 2,439 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் தொடர்ச்சியாக தொற்று பாதிப்பு என்பது குறைந்து வருகிறது. 1,437 பேருக்கு தொற்று பாதிப்பு என்பது குறைந்திருக்கிறது. தலைநகர் சென்னையில் கொரோனா தொற்று படிப்படியாக குறையக்கூடிய அதே நேரத்தில் கோவை போன்ற மாவட்டங்களிலும் கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் கொரோனா தொற்று பரவல் என்பது அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இது கடந்த 2 வாரங்களாக கோவை போன்ற மாவட்டங்களில் தொற்று பரவல் என்பது இன்னும் கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை என்பதையே நமக்கு உணர்த்துகிறது. உயிரிழப்பும் கணிசமாக 400க்கும் மேல் இன்று பதிவாகி இருக்கிறது. உயிரிழப்பு 409 பேராக இருக்கிறார்கள். இதனை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு மருத்துவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பிட்டு வரக்கூடிய நிலையில் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை 400ஐ கடந்திருப்பது மிகவும் ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவலுடைய நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சாரதா விவரம் என்ன? சுகாதாரத்துறை அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய விவரங்கள் என்னென்ன? இன்று வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் 18,000க்கும் மேற்பட்டவர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 31,045 பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். எனவே புதிய தொற்றாளர்களை விட குணமடைந்து வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. பாதிப்பு குறையக்கூடிய காலகட்டத்தில் குறைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த எண்ணிக்கைகள் உணர்த்துகின்றன. கூட நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 409ஆக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உயிரிழப்புகள் அனைத்தும் இன்றோ அல்லது கடந்த ஒரு வாரத்திலோ நடைபெற்றவை அல்ல. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக கூட வெளிவந்திருந்த சுகாதாரத்துறை அறிக்கையில் மே மாதத்தில், அதாவது தற்பொழுது விட 2 வாரங்களுக்கு முன்பாக நடைபெற்ற மரணங்கள் இந்த அறிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. கொரோனா மரணங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய மரணங்களை ஆய்வு செய்து மறுசீராய்வு செய்தும் கூட கொரோனா மரணங்கள் புதிதாக பட்டியலில் சேர்க்கப்படுகின்றன. கடந்த அலையின் பொழுதே இது குறித்த ஒரு சர்ச்சை எழுப்பப்பட்டு புதிதாக சில 100 மரணங்கள் கொரோனா மரணங்களாக புதிதாக பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டன.
அதனைத் தொடர்ந்து அமைக்கப்பட்ட குழு ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூடி எந்தெந்த மரணங்கள் கொரோனா மரணங்களாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆய்வு நடத்துகிறது. எனவே அதன் அடிப்படையில் மே மாதம் நடைபெற்ற கொரோனா மரணங்கள் பலவும் கூட தற்பொழுது கொரோனா மரணங்களாக இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு வருகின்றன. எனவே தற்பொழுது 409 இந்த கொரோனா மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. மற்றொரு காரணம், தொற்று எண்ணிக்கை குறைய ஆரம்பித்து 2 வாரங்களுக்கு பிறகுதான் மரணங்களுடைய எண்ணிக்கையும் குறையக்கூடும். எனவே இன்றைய சுகாதாரத்துறையினுடைய அறிக்கையின்படி இந்த 409 பேரில் அதிகபட்ச மரணங்கள் என்று பார்த்தால் 44 பேர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக 42 பேர் சென்னை மாவட்டத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். 25 பேர் சேலம் மாவட்டத்திலும், திருவள்ளூரில் 22 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். புதிய தொற்றாளர்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 4917 பேர் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் கடந்த சில நாட்களை விட பாதிப்பு சற்று மேலும் அதிகரித்திருக்கிறது. 3843 பேருக்கு தொற்று உறுதியாக இருக்கிறது. சென்னையில் பாதிப்பு அதிகமாக இருந்து குறைந்து தற்பொழுது மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இதில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அதனுடைய விளைவாக பாதிப்பு குறைந்திருந்தாலும் தற்பொழுது மீண்டும் பாதிப்புகள் மெல்ல அதிகரிக்கின்றன என்பதை நம்மால் இந்த எண்ணிக்கைகள் மூலமாக பார்க்க முடியாது. 1000க்கும் மேலாக தொற்றாளர் இருக்கக்கூடிய மாவட்டங்களை என்ன பார்த்தால் செங்கல்பட்டு, மதுரை, சேலம் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் 1000க்கும் மேலான தொற்றாளர்கள் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் 2000 இந்த பாதிப்பு இன்று கடந்திருக்கிறது. 2003 பேர் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டு 5 பேர் கொரோனாவுக்கு பலியாகி இருக்கிறார்கள். சரிதா, இப்ப சில நாட்களுக்கு முன்னரே ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் இந்த இன்னைக்கு சுகாதாரத்துறை அறிவிப்புல சேர்த்திருக்காங்க அப்படின்ற விவரம் ரொம்ப முக்கியமானது. இப்ப அண்மையில முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கொரோனாவால் இருந்தவங்களுக்கு உரிய சான்றிதழை கொடுங்க, அப்பதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உரிய நிவாரணம், அரசால் அறிவிக்கப்படக்கூடிய நிவாரணங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காரு. இது இன்னும் எவ்வளவு இந்த மாதிரி கணக்கில் கொள்ளப்படாத உயிரிழப்புகள் அப்படின்றது இன்னும் எவ்வளவு இருக்கு, அதனை கண்டறிவதற்கான முயற்சிகளை சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்களா? ஏன்னா நிறைய மாணவர்கள் அந்த சான்றிதழ் மூலமா பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம், உதாரணமாக இன்று வந்திருக்கக்கூடிய இந்த சுகாதாரத்துறை அறிக்கையில் பார்த்தால் மே 19ஆம் தேதி உயிரிழந்த ஒருவருடைய உயிரிழப்பு இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பலரது உயிரிழப்புகளும் கடந்த சில நாட்களாகவே சேர்க்கப்பட்டு வருகின்றன. நான் குறிப்பிட்டது போல இந்த கொரோனா மரணங்களை ஆய்வு செய்வதற்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொண்டிருக்கக்கூடிய குழு கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டது. அது வாரம் அந்த குழு கூட வேண்டும். அதாவது கொரோனாவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதும் கூட மருத்துவமனைகளில் கொரோனா வார்டு என்று தனியாகவும், கொரோனா சஸ்பெக்ட் என்று கொரோனா அறிகுறிகள் உண்டு ஆனால் RT-PCR நெகட்டிவ் என்ற வார்டு என்பது தனியாக இருக்கிறது. எனவே அந்த வார்டுகளிலும் நோயாளிகள் இருக்கிறார்கள். அந்த வார்டிலும் கூட உயிரிழப்புகள், மரணங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. எனவே எவற்றை கொரோனா மரணங்களாக அறிவிக்க வேண்டும் என்பது இந்த குழுவினுடைய முடிவாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் இது போன்ற மரணங்கள் சேர்க்கப்பட்டும் வருகின்றன. மரணங்களை அறிவிப்பதில் நீங்கள் குறிப்பிட்டது போல பல சிக்கல்களும் கேள்விகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒருவருக்கு கொரோனா வந்து 7 அல்லது 10 நாட்களில் அவருக்கு வைரஸ் தொற்று நீங்கி விடலாம். அவர் RT-PCR நெகட்டிவ் என்று அறிவிக்கப்படுவார். ஆனால் அதன் பின்பு அந்த வைரஸ் பாதிப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மற்ற சிக்கல்களால் அவர் மருத்துவமனையில் இருந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர் RT-PCR நெகட்டிவ் என்றுதான் கருதப்படுவார். ஆனால் நமக்கு தெரியும் அவர் கொரோனாவினால் தான் இறந்திருக்கிறார் என்று. எனவே இது போன்ற பல சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே 409 என்ற இந்த மரணங்கள் அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவிக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து இது குறித்து இது பற்றி எழுப்பப்படக்கூடிய சர்ச்சைகளும் கேள்விகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 18,023 பேருக்கு கொரோனா தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை அறிவிப்பிற்கு நிறைய முக்கியமான விவரங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இது நெட்வொர்க் 18 மற்றும் ஃபெடரல் பேங்க் இணைந்து வழங்கக்கூடிய சஞ்சீவனி தடுப்பூசி விழிப்புணர்வு நேரம். கொரோனா தடுப்பூசியை அனைத்து குடிமக்களும் செலுத்திக் கொள்ள சஞ்சீவனி இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஊக்கம் அளிக்கக்கூடிய சஞ்சீவனி இயக்கத்தின் விழிப்புணர்வு கீதம் இதோ.
जरा टीका लगा जब अपनी बारी आए टीका लगा हो ये जो ढाल सी है वो कमाल सी है संजीवनी आई यहाँ टीका लगा जरा टीका लगा जब अपनी बारी आए टीका लगा जरा टीका लगा जब अपनी बारी आए टीका लगा जरा टीका 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 लगाया क्या? இது கொரோனா காலம். அனைவரும் முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கொரோனாவிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வோம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருந்த தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் மனித வெடிகுண்டுக்கு பலியானார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி. 1991 மே 21 நடந்த அந்த படுகொலை இந்தியாவில் நிகழ்ந்த பயங்கரவாத செயல்களுள் முக்கியமானது. அந்த கொலையை தொடர்ந்து ராஜீவ் காந்தி இரத்த வெள்ளத்தில் மிதந்த காட்சி ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி எடுத்துவிட்டது. அந்த கொலைக்கு காரணம் யார் என்ற கேள்வியில் தொடங்கிய விசாரணை பல ஆண்டுகளுக்கு நீடித்து ஒரு வழியாக குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகளும் விதிக்கப்பட்டன. உண்மையில் ஸ்ரீபெரும்புதூரில் நடந்தது ராஜீவை கொல்வதற்கான இறுதி முயற்சி. அது அவருடைய உயிரை குடித்து விட்டது. ஆனால் அதற்கு முன்னரே ராஜீவ் காந்தி மீது வெவ்வேறு காலகட்டங்களில் கொலை முயற்சிகள் நடந்திருக்கின்றன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் நல்வாய்ப்பாக தப்பியுள்ளார் ராஜீவ் என்றால் நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் சொல்கின்றன வரலாற்று பக்கங்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த நேரு தொடங்கி இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங் உள்ளிட்ட எவருக்கும் இயல்பான பாதுகாப்பை தாண்டி சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று எதுவுமே இருந்ததில்லை. ஆனால் அந்த நிலையை அப்படியே புரட்டி போட்டது இந்திரா காந்தியின் படுகொலை. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு எதிர்வினையாக பிரதமர் இந்திரா காந்தி தன்னுடைய மெய் காப்பாளர்களால் படுகொலை செய்யப்படவே பிரதமர்களின் உயிருக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது இந்திய அரசு. அதுநாள் வரை ஐபி என்கிற இந்திய உளவுத்துறை பிரிவின் வசமிருந்த பிரதமரின் பாதுகாப்பு பணிகள் சிறப்பு பாதுகாப்பு படை என்கிற எஸ்பிஜியின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டன. அதன் இயக்குநராக டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே பிரதமரின் பாதுகாப்பு பணிகளில் பழுத்த அனுபவசாலி என்பதால் அவரை தேர்ந்தெடுத்திருந்தனர். பதவியேற்ற கையோடு அவர் போட்ட முதல் உத்தரவு பிரதமர் ராஜீவ் காந்தி 8 மாதங்களுக்கு எந்த ஒரு வெளிநாட்டு பயணத்தையும் செய்யக்கூடாது என்பதுதான். அந்த அளவுக்கு இந்திரா படுகொலை அரசின் உயரதிகாரிகளின் மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அப்போதும் கூட பிரதமர் பயன்படுத்தும் குண்டு துளைக்காத வாகனங்களும் அவற்றை பராமரிக்கும் பொறுப்பும் ரா என்கிற உளவுத்துறையின் மற்றொரு பிரிவின் வசமே இருந்தன. தொடக்க காலத்தில் தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் இத்தாலிய நிபுணர்களிடம் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று விரும்பினார் ராஜீவ். ஆனால் இத்தாலிய நிபுணர்கள் இந்திய வீரர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதை கேள்விப்பட்டதும் இத்தாலிய நிபுணர்களை திருப்பி அனுப்பிவிட்டார். சிறப்பு பாதுகாப்பு படையினர் சொன்னபடி எந்த ஒரு வெளிநாட்டு பயணத்தையும் மேற்கொள்ளாமல் இருந்த ராஜீவ் 1985 ஜூனில் அமெரிக்கா, பிரான்ஸ், அல்ஜீரியா நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டார். இந்திரா காந்திக்கு இருந்தது போலவே ராஜீவுக்கும் காலிஸ்தான் தீவிரவாதிகளிடமிருந்து ஆபத்து இருந்தது. அதனால் ராஜீவின் ஒவ்வொரு நகர்விலும் கூடுதல் கவனம் செலுத்தியது எஸ்பிஜி. அந்த பயணத்தின் போது ஜெனீவாவில் ஏற்பாடாகியிருந்த விழாவில் பங்கேற்க திட்டமிட்டிருந்தார் ராஜீவ். அப்போது அவரை ஜெனீவாவில் வைத்து கொலை செய்ய காலிஸ்தான் தீவிரவாதிகள் திட்டம் தீட்டியிருப்பதாகவும் அதற்காக குர்தீப் சிங் சிவியா என்கிற தீவிரவாதி பணிக்கப்பட்டிருப்பதாகவும் உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
அந்த நொடியிலிருந்து எஸ்பிஜி ஏகப்பட்ட கெடுபிடிகளை விதிக்கத் தொடங்கியது. ராஜீவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்குமான பாதுகாப்பு வளையம்